ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் நம்ம ஒரு புது சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமோட வந்திருக்கிறேன். அக்கா, என்ன சில்ட்ரன் ப்ரோக்ராம்? என்ன பண்ண வரீங்கக்கா? டென்ட்டு அவசரப்படாத, வெயிட் அண்ட் வாட்ச். காத்து வீசுது, ஓஹோ காத்து வீசுது, லைஃப் எல்லாமே ஜாலி, இயேசு வந்ததால் ஜாலி, லைஃப் எல்லாமே ஜாலி, இயேசு வந்ததால் ஜாலி, உன் கவலையை இயேசு துடைப்பார், உன் கஷ்டத்தை பார்த்து கொள்வார், உன் கவலையை இயேசு சுமப்பார், உன் கஷ்டத்தை பார்த்து கொள்வார், அவர் வந்ததாலே லைஃப் எல்லாமே ஜாலி, அவர் வந்ததாலே லைஃப் எல்லாமே ஜாலி, இயேசு வந்ததாலே என் லைஃப் எல்லாமே ஜாலி. டென்ட்டு, டான்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணியா? ஆமாக்கா, அடுத்து பாப்பாச்சோ தானே. டேய் மாப்பிள்ள, என்னடா குப்பசாமியை காணோம்? அவன் வந்தானா இல்லையாடா? அவன் வேறு வராமல் போயிடுவானோ? எனக்கு வேறு கவலையாக இருக்குது. அவன் எப்போ வருவான் வேறு தெரியலையே. டேய் குப்பசாமி, எப்படா வர? எதுக்குடா இவ்வளோ லேட்டு? நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? இல்லைடா, எங்கள் வீட்டில் அம்மா வந்து எனக்கு வேலை கொடுத்தாங்க, அதான் செஞ்சுட்டு வர ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்படியா? இவனா ஒரு லூஸு. நானே சீனியர் பசங்க கூட பேசிட்டு வரலான்னு இருந்தேன். டேய் குப்பசாமி, வா ரெஸ்ட் போயிட்டு வருவோம். கேட்டிங் போவோம் வா. நாங்கள் ஒரு நிமிஷம் வெளியே போயிட்டு வரேன். குப்பசாமி, ரெஸ்ட் வரணும்னா இன்னும் ஆளை காணும். நாங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே ஒன்றா தானே ரெஸ்ட் போவோம். எங்கே போனான்னு வேறு தெரியலையே. கேண்டீனும் நாங்கள் ஒரு ரெண்டு பேரும் ஒன்றா தான் போவோம். எங்கே போனான்னு வேறு தெரியல. என்ன அப்படியா? அவன் எப்பவுமே என் கூட தானே சுற்றுவான். எங்கே போனா இப்போ? எஸ் மேம். நாளைக்கு எல்லாரும் டெஸ்டுக்கு படிச்சாங்கடா. டேய், சிறு வினாக்கள் குறு வினாக்கள் படிச்சிட்டு இரண்டாம் உலக போர் பத்தி படிச்சிட்டு வந்திருக்கணும். நாளைக்கு டெஸ்ட். யார் ரெண்டு மார்க் குறை எடுத்தீங்க? சிவியர் பனிஷ்மென்ட். ஓகே மேம். டேய் மசாமி, நீ படிச்சடா? நானே எதுவும் படிக்கல, நீ இதை படிக்காம வா, நாளைக்கு நான் உனக்கு ஸ்கூலில் சொல்லி தரேன். ஏய், ஓகேடா. உன்னை நம்பி தான் நானும் இருக்கேன். எப்படியாவது சொல்லி கொடுறாங்க. சரி, நான் கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன். தி நெக்ஸ்ட் மார்னிங். Hey students, Yes, ma'am. take the test now. Please write down. Yes, ma'am. இரண்டாம் உலகப் போரை பற்றி விரிவாக எழுதவும். 10 மார்க் क्वेश्चंस. யாரெல்லாம் எழுதலையோ அவங்களுக்கு இந்த கிரவுண்டை சுத்த 10 நேரம் சுத்தி வரணும். எல்லாரும் எழுது. பசாமி, எனக்கு எதுவுமே தெரியலடா. நல்லா படிச்சுட்டேடா. ஏய், நீ தான் இல்ல காலையில வந்து எனக்கு சொல்லி கொடுத்தேன்ட்டு. ஐயோ ரெண்டாம் உலக உனக்கு ஒரு மட்டும் தான் வந்திருக்கு. என்னடா செய்ய? ஐயோ, நான் சும்மா தாண்டா சொல்றேன், என்னை நம்பிட்டியே. வேண்டாம், இப்பதான் நீ இருக்கிற. ஏய், இதடா குப்புசாமி சுப்புசாமியும் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க. என்னடா நல்ல நண்பர்கள். ஒருத்தருக்கு மார்க் சேர்ந்தே படிப்பாங்க. நல்லா சொல்லி கொடுத்து படிச்சு நல்ல மார்க் எடுத்தாங்க. என்னடா குப்புசாமி? டேய் குப்புசாமி, நீ 10க்கு 10 எடுத்துருக்காடா. சுப்புசாமி, டேய் 10க்கு மூட்டை, 10க்கு 0. உங்க அம்மாட்ட கொடுத்து பொறிச்சு வாங்கி சாப்பிடுடா. டேய், நீ இப்போ 10 நேரம் ஸ்கூல்ல கிரவுண்டை சுற்றி வரணும். என்னென்ன படிச்சிருக்கிறா? நண்பனை மாதிரி நல்ல பையனை உருவாகடா. அவனை பாருடா, உங்ககிட்ட தான் சுத்தணும். ஆனால் அவன் எப்படி படிச்சிருக்கான் பாரு. என்னடா நீ இப்படி பண்ணியிருக்கிறா? டீச்சர், நான் ஒன்றுமே படிக்கல டீச்சர். டீச்சர், நான் குப்பசாமி நம்பி நானே ஏமாந்துட்டேன் டீச்சர். சரிடா. டேய், கடைக்கு வா மச்சா, டீ குடிக்க. ராமசாமி கடைக்கு வா, டீ குடிக்க. ட்ரீட் இருக்கு. சரிடா.
என்னடா குப்புசாமி காணோம்? இதெல்லாம் வரதுடா. இதெல்லாம் நாம இருக்கடா. ஆமா. அவளோட இருக்க டீ குடிக்க கூப்பிட்டா. இது பண்ணது இல்லையே. ஏய் சுப்புசாமி. சொல்லுங்க டீச்சர். என்னடா அங்க நின்னுட்டு இருக்கா? இல்ல டீச்சர். குப்புசாமி எனக்கு டீ குடுக்கேன்டா. ஏடா அவன் நல்ல மார்க் எடுத்துட்டா. நீ அவன்கிட்ட இருக்க டீ குடுக்கேன்னு நானா? ஆமா டீச்சர். டேய் அண்ணே நல்லா ஏமாத்துறானே. என்ன சொல்லுங்க டீச்சர்? ஆமாடா. அவன் சீனியர் ஃப்ரெண்ட கூட்டிட்டு பெரிய ஹோட்டல்ல போய் டீ குடிச்சிட்டு பார்ட்டி நடக்குடா. நீ என்னடா இந்த இடத்துல மாதிரி ஏமாத்து நிக்கறா? என்ன டீச்சர் சொல்றீங்க? என் நண்பன் நீ இப்படி ஏமாத்திட்டானே. இதெல்லாம் வரைக்கும் நான் மனுஷங்களே நம்பிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டே போயிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் நடக்குன்னு நான் கூட பார்க்கல. அதனால நீ இயேசுவா வழியிலே பின்பற்ற போறேன். நான் பைபிள் வாசி டவுன் பண்ணி நல்லா படிப்பேன். டேய் சுப்புசாமி என்னடா நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. எல்லா சப்ஜெக்ட்லயும் 10 எடுத்துட்டு இருக்காடா. டேய் சுப்புசாமி உன் மாற்றத்துக்கு என்னடா காரணம்? அது ஒண்ணும் இல்ல மேம். நீ சுத்த வாங்காம நான் எப்படி மாற்றத்துக்கு காரணம்? அப்படியேடா. டேய் அவன் உன் ஃப்ரெண்டு குப்புசாமி அவன் கெட்ட நண்பர் சீனியர் பசங்களோட சேர்ந்து கிட்ட பழக்கத்தான் பழகி அவன் பின்மாற்றம் அடைஞ்சிட்டான்டா. எல்லாத்துலயும் 10க்கு 2 10க்கு 1 10க்கு முட்டை எடுத்துட்டு இருக்கான்டா. மோசமா போயிட்டான்டா. நாசமா போயிட்டான்டா. மச்சான் என்னடா படிச்சுட்டு இருக்க? நல்ல மார்க் எடுக்கிற. என்ன காரணம்? இதுல வரைக்கும் நான் கணிச்சு தான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா நேற்று தான் முடிவெடுத்தேன். இனிமேல் மனுஷங்க பின்னாடி போகக்கூடாது. இயேசுக்கு பின்னாடி தான் போறோம் அப்படின்னு முடிவெடுத்தேன்டா. அதனால வந்து இப்படி ஒரு மாற்றம் ஆச்சு. டேய் மனுஷனை நம்புவதை பார்க்கணும் கத்துறது கத்துறது இப்போ நானும் இந்த வார்த்தை மாதிரி நீங்க ஏசப்பாக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இல்லைங்களா? சுப்புசாமி தான் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். கத்தரை நம்புகிறவன் சடிப்பான். ஆனா கத்தரை நம்புங்க மனுஷன் அன்பை விட முதலிடம் ஏசப்பா கொடுங்க. ரெண்டு நண்பனை மற்றவங்க 2வது இடத்துல வைங்க. நிச்சயமா உங்களுக்கு உயர்வு வரும். சரிங்களா? சரிங்களா? கடைசிக்கு வரணும். ஆமலே அண்ணன் பேர யாக்கோபு வந்து அவங்க அண்ணனை சந்திக்கிறான். அவங்க அண்ணன் பேர் என்ன? யாக்கோபு அண்ணன் பேர் என்ன? ஏசாவா? சரி இப்ப யாக்கோபு அடிச்சுறான். கண்கள் அப்படி ஏற எடுத்து பார்க்கலாம். தூரத்துல யார் வரா? ஏசா வராரு. சரியா? யாக்கோபுடைய அண்ணன் ஏசா வந்துட்டு இருக்கு. எத்தனை பேரோட வராரு? போன கிளாஸே சொல்லி கொடுத்தேன். எத்தனை பேரோட வராரு? 400 பேரோட வராரு. எத்தனை பேரோட? அவங்க அண்ணன் எத்தனை பேரை கூட்டிட்டு வரான்? 400 பேரை கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வரும்போது உடனே எனக்கு பயம் கொடுத்துருது. யாருக்கு? யாக்கோபுக்கு. உடனே நினைச்சுறான். அதாவது பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரிச்சுட்டான். சரியா? ராகேல்கிட்ட லேயாள்கிட்ட பணிவிடைக்காரன்ட்ட பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? ஒரு பணிவிடைக்காரி லேயாளுடைய வேலைக்காரி. சரியா? அவளும் அவள் பிள்ளைங்களும். அடுத்து யார் இருக்கா? லேயாலும் அவள் பிள்ளைங்களும். அடுத்து யார் இருக்கா? ராகேலும் இடையில அவள் பிள்ளைகளும் இடையில ராகேலையும் யோசேப்பையும். கடைசியில் நினச்சிடாங்க நிறுத்துறாங்க. நிறுத்திச்சு கவனிங்க. வேலைக்காரி லேயாள் வேலைக்காரி ராகேல் அப்படிலாம் நிறுத்தியாச்சு. முன்னால யார் போயிட்டு இருக்கா? யாக்கோபு போறாரு. முன்னாடி யார் போறாரு? யாக்கோபு முன்னாடி நடந்து போறாரு. வீராசுரன் போய் அவர் நினைச்சிடான். முன்னாக நடந்து 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்குறான். சரியா? சகோதரன் கிட்ட சேர்ந்த உடனே அவன் வந்துட்டு இருக்கான். சகோதரன் பக்கத்துல வந்துட்டான். உடனே நினைச்சிடான் 7 விசை. அப்போ எத்தனை நேரம் யூதர்கள் ஒருத்தரை பார்த்த வணங்கணுமா? 7 விசை குனிஞ்சு சலாம் போடணும். ப்ளீஸ் வணக்கம் சொல்லணும். குனிஞ்சு 7 நேரம் என்ன செய்யணுமா? கீழே குனிஞ்சு அண்ணன் ஏசாவை பார்த்து வணக்கம் சொல்கிறான். சரிங்களா? வணக்கம் சொல்லிட்டு சொல்கிறான். உடனே நல்லா பாருங்க. இந்த இடத்துல ஏசா ஓடிவான். ஏசா தான் எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அப்படி கட்டி பிடிச்சி யார் அண்ணன். அவங்க அண்ணன் என்ன சொன்னான்? யாக்கோபை கொலை பண்ணிடுவான். விடுதனே சொத்தெல்லாம் ஏமாத்திருந்தான். எத்தனா இருந்தாங்க யாக்கோபு. விடுதனே. ஆனால் அவன் அண்ணன் அதெல்லாம் மறந்துட்டு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான். அது ஓடி வரான். தம்பி அவன் இளைய வந்தனே நம்ம ஏன் ஓடி போகணும் அப்படி அவன் நினச்ச என்ன ஆகும்? ஆனால் நினச்சிடான் தம்பி தான். ஆனால் அவன் ஈகோ பார்க்காம ஓடி போய் கட்டி பிடிச்சி தழுவுறான். எதிர்கொண்டு ஓடி பாசம். அப்படிதானே? இதுக்கு என்ன காரணம்? அண்ணன் கொலை பண்ணுவான். எப்படி மாறினான்? ஏசப்பா எப்படி மாறினான் அண்ணன்? ஏன்னா ஏற்கனவே சொத்து சுகம் வசதி வாய்ப்போடு வாழ்ந்த யாக்கோபு ஜெபம் பண்ணுறான். தனியாக போய் உட்காந்து ஜெபிக்க ஆண்டரோட. என்ன கேட்டான்? என்ன ஆசீர்வதியும் கேட்டான். எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. அப்போ ஆசீர்வாதம் வீடு வாசல் சொத்து சுகம் பிள்ளை மட்டும் இல்லை. அவன் என்ன ஆசீர்வாதத்தை கேட்டான்? சமாதானத்துக்காக ஏங்கினான். என் பிள்ளைய அழிஞ்சிடக்கூடாது, என் சொத்து அழிஞ்சிடக்கூடாது, என் பொண்டாட்டி செத்துடக்கூடாது, என் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடக்கூடாது, கொலை பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இருக்கிற சொத்து சுகம் தான் சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தோட சமாதானத்தோட சந்தோஷத்தோட வாழவும் ஆசைப்பட்டான். அதுதான் மெய்யான ஆசீர்வாதம்.
எவ்வளோ இருந்துச்சு அவன்கிட்ட. ஆனால் உயிருக்கு பயந்தான். அண்ணன் கொலை பண்ணிடுவானும் பயந்தான். சமாதானத்துக்காக ஏங்கினான். அப்போ யார் அண்ணனை மாற்றினா? எதிர்கொண்டு ஓடி கட்டி தழுவுறதுக்கு யார் காரணம்? ஏசப்பா. அவன் ஜெபிச்சான், ஏசப்பா கண்ணு கலங்கிட்டு. ஏசப்பா என்ன செய்யறான்? ஏசப்பா அவனை மாத்திட்டாரு. ஓடி போய் கட்டி தழுவி அழுகுறாங்க. சரிங்களா? அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். கட்டிக்கொண்டு தழுவி நினைச்சான். முத்தம் செஞ்சு இருவரும் அழுதார்கள். அண்ணன் தம்பி பாசத்தை பார்த்தீங்களா? அண்ணனுக்கு நிறைய பேர் பாசமே இல்லை. என்ன அண்ணன் குடும்பம் பெரிய அண்ணன் கல்யாணம் முடிச்சுட்டா, தம்பி குடும்பம் கல்யாணம் முடிச்சுட்டா, அண்ணன் பொண்டாட்டிக்கு ஆகாது, தம்பி பொண்டாட்டிக்கு ஆகாது. அக்கா கல்யாணம் முடிஞ்சிட்டு, அக்கா பிள்ளைகள் வந்துட்டு, தம்பி தங்கச்சி பிள்ளைகள் வந்துட்டு, ஒரே வயிற்றுல அம்மா வயிற்றுல பிறந்த பிள்ளைங்க தான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருவாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது. அவள் உயர்ந்துருவா, இவள் தாழ்ந்துருவா, இவள் வசதியாயிருவா, இவள் ஏழையாயிருவா. ஒருத்தருக்கு பிடிக்காது. ரெண்டுதானே? இங்கே 2 பேரும் அண்ணனும் தம்பி சந்திச்சு கட்டி பிடிச்சி தழுவி முத்தமிட்டு அழுதாங்களாம். ஆம்பளை பையன் 2 பேரும் அழுகுறோம். பொம்பளை பிள்ளைங்க அழுகுறோம். அந்த ஆம்பளை பையன் சீக்கிரத்தை அழமாட்டான். ஆனால் என்ன செய்றாங்க? பாசத்தில், அண்ணன் தம்பி பாசத்தில் அழுகுறாங்க. எவ்வளோ ஒரு பாசம் இல்லைங்களா? இது யார் மாற்றினா? தீயானவர்களையும் எதிராளிகளையும் கர்த்தரால மாற்ற முடியும். அவன் எப்படி தம்பி மேலே பாசமாயிட்டான். அப்படிதானே? சரி, இப்போ அவன் நினச்சிடான். அவங்க அண்ணன் பார்க்குறான். இது என்னப்பா எல்லாம் இப்படி மிருகமாக வருஷம் அணிவகுத்து அவனுக்கு பரிசு பொருள் அனுப்பி வச்சுருப்பாங்களா? ஒட்டகம்லாம் 200, 20 பால் மாடு அப்படின்னு சொன்னோமே, காளை மாடுலாம். அது என்ன இதெல்லாம் என்னன்னே? ஏன்னா உனக்கு தான் வெகுமதி அனுப்பி வச்சுருக்காங்க. வேண்டாம்பா அவன் சொல்கிறான். அப்பவும் ஏச சொல்கிறான், இல்லைப்பா எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறான். அவன் ஃபஸ்ட்டு யாருக்கிட்ட பார்த்து இதெல்லாம் யாரும் கேட்கான். ஃபஸ்ட்டு யார் இதெல்லாம் யாருன்னு? நிறைய பொம்பளை கூட்டமாக இருக்க பொம்பளை பிள்ளைங்க வேணா அவன் சொல்கிறான், எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவிகள் பிள்ளைங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் அவன் சொல்கிறான், வெகுமதி பற்றி சொல்லும்போது சொன்னான், இல்லைன்னா எனக்கு எல்லாமே இருக்குது, உன் கண்ணில் எனக்கு தயவு வேணும், வந்து பரிசு பொருளை ஏற்றுக்கணும். இல்லைப்பா எனக்கு எல்லாமே எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, வேண்டாங்க அவன் அண்ணன். கவனிங்க, உடனே என்ன சொல்கிறான்? திரும்பி சொல்கிறான், நீங்கள் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்கன்னா இந்த வெகுமதியெல்லாம் எடுத்துக்காங்க. சரிப்பா ரொம்ப ரொம்ப கட்டாயப்படுத்துவான். உடனே நான் நினச்சிமா அந்த பரிசு பொருளை ஏற்றுக்குவான். என்ன பரிசு? 2 கிலோ அல்வா, 2 கிலோ மஸ்கோத் அல்வா, 2 கிலோ காயல்பட்டின அல்வா. காயல்பட்டின அல்வா ஃபேமஸ்ல. காயல்பட்டின அல்வாவில் என்ன போட்டிருக்கோம்? சாப்பிட்ருக்கீங்களா? காயல்பட்டின அல்வாவில் என்ன? கேஷ்யூஸ். அப்புறம் இங்கே காசி நட்ஸ் போட்டுருக்கோம். அப்படிதானே? அல்வா எப்படி இருக்கும்? நல்ல பீஃபு மட்டன் பீஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படிதானே இருக்கும்? சாப்பிட்ருக்கீங்களா? கறி சாப்பிட்ருக்கீங்களா? மட்டன் சாப்பிட்டது? மட்டன் சாப்பிட மாட்டீங்களா? அப்போ அது எப்படி இருக்கும்? சாப்பிட மட்டனே வாங்கி தர மாட்டாங்களா? சிக்கன் வாங்கி கொடுப்பாங்களா? சரி, பீஃப் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட மாட்டீங்களா? பீஃப் சாப்பிட மாட்டீங்களா? அப்படியா? டைம் வந்து பாருங்க. கவனிங்க. அப்போ கவனிங்க, அந்த மட்டன் பீஸ் மாதிரி தான் இங்கே காயல்பட்டின அல்வாலாம் இருக்கும். அப்படிதானே? கொலெல்லாம் இருக்காது, நல்ல கட்டியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ஃபுல்லாக காசி நட்ஸாக இருக்கும், கலராக இருக்கும். நல்ல க்ரீன் கலர், நல்லா ரெட் கலரு, எல்லோ கலரில் போட்டு கொடுப்பாங்க. அப்படிதானே? சூப்பர் டேஸ்ட்டு, நல்லா காஸ்ட்லியாக இருக்கும், நெய் ஜாஸ்தியாக இருக்கும், நல்லா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதுதானே வாங்கி கொடுத்தான். 2 கிலோ அல்வா, 2 கிலோ மக்ரூனு, 2 கிலோ மஸ்கோத் அல்வா, 2 கிலோ தம்மடை. என்ன இங்க கோழி வாங்கி கொடுத்தான்? இப்போ நீ ஞாயிற்றுக்கிழமை 2 கிலோ கறி வாங்கி தரேன், சோறாக்கி தரேன். அப்போ ஒட்டகம், கழுதை, கிடையாது, ஒட்டகம், கழுதை, ஆடு, ஆமாம், செம்மறி ஆடு, வெள்ளாடு, மாடு எல்லாம் கொடுத்தான். நம்ம காளை மாடுலாம் கொடுத்தான். அப்படிதானே? சரியா? ஆமாம், எல்லாமே கொடுத்தான். அப்படிதானே? இப்போ அந்த பரிசு பொருளாக என்ன செஞ்சான்? வாங்கிக்கிட்டான். சரிங்களா? வாங்கிட்டு அவன் என்ன சொல்கிறான்? நான் ஏமா நீ பிரியமாக இருந்து எல்லாம் வாங்கிக்காங்கன்னு அவன் அடுத்து ஐஸ்வர்யா யாக்கோபு, என்ன நீ என்ன பிரியமானி, நான் உங்களுடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கு. நம்ம பார்த்தா நான் தேவனை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தம்பிக்காரன் அண்ணனை பார்த்து சொல்கிறான். நம்ம அப்படி சொல்லுவோம் யாரையும் பார்த்து, எக்கா நீ உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷங்க, என்ன ரொம்ப வருஷமாக பிரிஞ்சிருந்தோம், அப்படியே காட்டி பிடிச்சி ஆளி மொத்தம் கொடுத்து அழுது எப்படி செஞ்சுக்கம்மா அப்புறம் உன்னை பார்த்த ஏசப்பாவை பார்த்த மாதிரி சந்தோஷப்பட்டிருக்கோமா, தேவனை பார்த்த மாதிரி. அவன் சொல்கிறான் பாருங்க, கொலை செய்வேன்னு சொன்னேன் ஏசாவை பார்த்து 2 பேரும் அழுகுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க? அவன் சொல்கிறான், உன்னை பார்த்தது தேவனை பார்த்தது போல இருந்தது. உன்னை நினச்சிடான் தேவன் எனக்கு அனுக்கிறவங்களாம் செஞ்சுக்கிறாரு, வேண்டியதெல்லாம் என்கிட்ட என்ன செய்து இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப கம்பல் பண்ணனால அவன் என்ன செய்வான்? வாங்கிடுவான். வாங்கிட்டு சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வாங்க நம்ம எல்லாம் புறப்பட்டு போவோம், வா நாங்கள் உனக்கு முன்னாடி நடப்பேன் என்றான். உடனே வச்சுறான், அண்ணே என் பிள்ளைகளாம் எல்லாம் பிள்ளைகள்
எனக்கு கரவலான ஆடுகள்லாம் இருக்குது. ஒரே நல்ல வேகமாக நடந்து போனால் அவ்வளோ இறந்து போயிடுவாங்க. அதனால நான் கொஞ்சம் தங்கி ராத்தங்கி மெதுவாக தான் அந்த கரவல் ஆடுகள்லாம் கொண்டு வர முடியும். குட்டி போட்ட ஆடெல்லாம் வேகமாக போ ஹை 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 ஹைன்னு பிள்ளை பற்றவங்கள கொண்டு போனால் செத்து போயிடுவாங்க இல்லையா? அடுத்தானே பிள்ளை போட்ட குட்டி போட்ட ஆட்டை வேகமாக ஓட்டிகிட்டே போனால் என்ன செஞ்சிடும், டயரில் செத்து போயிடும். அப்படித்தானே? அதுமாரி என்ன செய்யணும், மெதுவாக அடிச்சு மெதுவாக தங்கி ராத்தங்கி நைட் தங்கி ட்ரெஸ் எடுத்து அப்படி தான் போகணும். அப்படியே நான் சொல்கிறோம். உடனே நினச்சிடலாம் நீங்கள் துரிதமாக உடனே நினச்சி மந்தையெல்லாம் செத்து போயிடும். அதனால் உங்களுக்கு நான் நினச்சி நீங்கள் போங்க, உங்கள் பின்னாடி நான் நினச்சிடேன் மெதுவாக நடத்தி கொண்டு வரேன். உடனே நினச்சிடான் சரின்னு சொல்லிட்டு நான் சில ஆட்களை உன்ட்டு நிறுத்திட்டு போட்டுமா அப்படின்னு கேட்குறேன். என் ஆட்களை ஒன்று வச்சுறேன், இல்லை உங்களை கண்ணில் எனக்கு தயவு கிடைத்தது மட்டும் போதும், நான் மெதுவாக நினச்சிடறோம் வந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். உடனே நினச்சிடான் ஏசா வந்து செய்யறதுக்கு போகிறான். யாக்கோபுங்கிறான் சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணுறான். ஏசா எங்கே போனால் சேயிருக்கு, யாக்கோப் எங்கே போகிறான் சுக்கோத்திற்கு. தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருகஜீவனுக்கு கொட்டாரங்களை போட்டான். அங்கே நினச்சிடாங்க அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிடுறோம். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு கானான் தேசத்தில் இருக்கிற சாலோம் என்னும் சீகேமுடைய பட்டணத்தில் அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான். அவன் பதான் அராமிலிருந்து வந்த பிறகு எந்த தேசத்தில் போய் குடியேறினான்? கானான் தேசத்தில் சாலோம் என்னும் சீகேமுடைய பட்டணத்துக்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான். அந்த நிலத்துல சீகேமின் தகப்பன் யாராம்? ஏமோரின் புத்திரன். சரியா? சீகேமின் தகப்பன் யாரு? சீகேம் புத்திரன். சீகம்ல பட்டணம் தங்கி இருக்கிறான். கானான் தேசத்துல உள்ள சாலம்ங்கிற இடத்துல சீகமுடைய பட்டணத்துக்கு அருகே போய் ஒரு எதிர கூடாரம் போடுறான். அங்கே சீகமுடைய ஒரு ஆளுகை செய்கிற ஒரு ஆளுக்கார். அவர் யாரு? ஏமோரின் புத்திரர். அவன் 100 வெள்ளிக்காசு கொடுத்துட்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி ஏல் எல்லாகே அப்படின்னு பேரிடும். ஏல் எல்லாகே அப்படின்னு பேரிடும். எதுக்கு பேரிடுறான்? பலிபீடத்துக்கு. பலிபீடம் என்னது? தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள ஒரு பலிபீடம் கட்டி அதில் நினைச்சுவான் தேவனை தொழுது கொள்ளுவான். சரி, அபிஷேகம் பண்ணி தொழுது கொள்றான். அந்த இடத்துக்கு ஏல் எல்லாகேன்னு பேர் இருக்கான். அது யார்கிட்ட வாங்கினான்? ஏதோமின் புத்திரட்ட வாங்கினான். அவன் சீகனுடைய தகப்பன் யாரு? ஏதோமின் புத்திரர். எத்தனை வெள்ளிக்காசு கொடுத்து வாங்கினான்? 2 காப்பிக்கு மிட்டாய் கொடுத்து வாங்கினான். எத்தனை மிட்டாய் கொடுத்து வாங்கினான்? 100 வெள்ளிக்காசு கொடுத்து வாங்குறான். எதை வாங்கினான்? அந்த சீகேமிங்கிற இடத்த வாங்குறான். சீகேமினுடைய தகப்பன் யாரு? ஏமோரின் புத்திரர். அவன்கிட்ட எத்தனை வெள்ளிக்காசு கொடுத்தான்? 100 வெள்ளிக்காசு கொடுத்து வாங்கினான். அவன் கட்டின பலிபீடத்துக்கு என்ன பேர் விட்டான்? ஏல் எல்லாகே அப்படி பேர் விட்டான். யார்கிட்ட வாங்கினா? சீகேமினுடைய பட்டணத்துக்கு தகப்பன் யாரு? ஏமோரின் புத்திரர். ஏமோரின் புத்திரர் எத்தனை வெள்ளிக்காசு கொடுத்தான்? பலிபீடத்துக்கு என்ன பேர் விட்டான்? எந்த பதாம் அராமலன் வந்த பிறகு எந்த தேசத்துக்கு போனான்? கானான் தேசம். கானான் தேசம் எந்த பட்டணம்? சீகேம். சாலோம் இடத்துல சீகேமின் பட்டணத்துல குடியிருக்கிறது. சரியா? கூடாரம் போட்டு வாழ்றான். யாரு? யாக்கோபு. சரியா? யாக்கோபு. சரி, ஏசா எத்தனை பேரோட அண்ணன் தம்பி கொண்டு வந்தான்? 400 பேர். சரி, ஏசாவும் யாக்கோபு தன்னுடைய சொத்து சுகம் மனைவியெல்லாம் எப்படி பிரிச்சாங்க? முதல்ல வேலைக்காரி, அடுத்து அவங்க பிள்ளைங்க, அடுத்து லேயாள் பிள்ளைங்க, அடுத்து வேலைக்காரி பிள்ளைங்க, அடுத்து ராகேல் பிள்ளைங்க பிரிச்சுட்டான். முன்னாடி யார் போயிட்டு இருக்கா? யாக்கோபு முன்னாடி நடந்து போனோம். யார் எதிர்கொண்டு ஓடி வந்தா? ஃபர்ஸ்ட் யார் ஓடி இருந்தா? யாக்கோபா ஏசாவா? யாக்கோபு எத்தனை நேரம் அவனை கீழே வணங்கினான்? 7 நேரம் கீழே 7 நேரம் நினைச்சுவான், தாழ்த்தி வணங்குவான். அப்போ எத்தனை நேரம் வணங்கணுமா? 7 நிமிஷம் தரை மட்டும் குடிஞ்சு நினைச்சணும் வணக்கம் சொல்லணும். சரிங்களா? அந்த காலத்து அது ஒரு வரமுறை. சரியா? அப்ப யார் ஓடி வந்து கட்டி பிடிச்சி தலை முட்டை கொடுத்தாங்க? யார கட்டி பிடிச்சாங்க? யாக்கோபு மனைவியா? இல்ல, யாக்கோபு மனைவி ராகேல் அழகா இருப்பல, அவளை கட்டி பிடிச்சானா? அப்ப கரெக்டா கட்டி பிடிக்கணும். கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு தழுவுறான்னு சொல்லிட்டு யாரையும் கட்டி பிடிச்ச கூடாது. அண்ணன் தம்பியை அண்ணங்காரன் தம்பியை நினைச்சான் கட்டி பிடிச்சி தழுவி முத்தம் கொடுத்தான். 2 பேரும் அழுதாங்களா? பாசம் வெளிப்பட்டுச்சா? அண்ணன் கொடுத்த தம்பிக்காரன் கொடுத்த பரிசு பொருள் அண்ணன் ஏற்றுக்கொண்டானா? சரி, அண்ணன் தம்பிக்காரன் யாக்கோபு வந்து ஏசா பார்த்து நினைச்சணும், முகத்தை பார்த்து எப்படி இருந்துச்சான்? தேவனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. முகத்தை பார்த்தோன்னு சொல்றான். சரிங்களா?
சரி இப்போ பதாம் மரம் ஏசா எங்க போனான்? ஏசா எந்த தேசத்தை நோக்கி போயிட்டான்? சேயிருக்கு போனான். ஏசா எங்க போனான்? சேயிருக்கு. யாக்கோப் எங்க போறான்? பதான் அரண்மனையிலிருந்து வந்தபடி எங்க போறான்? கானான் தேசம். அங்க சாலாம்ங்கிற இடத்துல சீகர் பட்டணம். சீகர் பட்டணத்தை யார்கிட்ட இருந்து வாங்கினான்? ஏமோரின் புத்திரர். ஏமோரின் புத்திரத்தை வாங்குறான். எத்தனை வெள்ளிக்காசு கொடுத்தாங்க? சரி, அவன் கட்டின பீடத்துக்கு பேர் என்ன? ஓகே, நல்லா புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சுச்சா? ஜோம் பண்ணுவோமா? ஜோம் பண்ணுங்க வாங்க. சரி வாங்க. இப்போ நம்ம மத்தியில் வந்து ஆனி வந்து ப்ரே பண்ணுவோம். ப்ரே பண்ணுங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க. இந்த நாள் நீங்கள் நல்லா போகிறது வைக்கிறதுக்கு நீங்கள் தான் நன்றி ஏசப்பா. தந்த உணவுக்காக நன்றி, தந்த உடைக்காக நன்றி. இந்த நாளை நல்லா ஆசீர்வதித்து இந்த மனத்தையே நல்லா போகிறீங்க. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஆமென். ஹல்லேலூயா.